2002 கேம்பிரிட்ஜ்ஷயர்ல சோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த ஏரியா கொஞ்சம் ரூரல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே ரொம்ப அமைதியாகவும் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் அந்த இடம் இருக்குமா. அந்த ஏரியாவில் மொத்தமே 10,000 பேர் தான் இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள யார் வராங்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். அங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா மதிய நேரம் ஒரு நியூஸ் வெளியில வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 2 10 வயசு பொண்ணுங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 400 போலீஸ்க்கு மேல எடுத்த உடனே தேட ஆரம்பிச்சாங்க. அந்த 2 பொண்ணுங்க யாரு, அந்த 2 பொண்ணுங்களுக்கும் என்ன நடந்தது, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு டேவையே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். சோகம் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்ல பல குடும்பங்கள் ரொம்பவே அமைதியா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னைக்கு நம்ம 2 குடும்பத்தை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு வெல்ஸ் ஃபேமிலி, இன்னொன்னு சாப்மேன்ஸ் ஃபேமிலி. இந்த வெல்ஸ் ஃபேமிலியில நிக்கோலா அப்புறம் கெவின் இருக்காங்க. இவங்களுக்கு 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ஹோலி வெல்ஸ். கூடவே இந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கு. அந்த தம்பியோட பேரு ஆலிவர். இன்னொரு பக்கம் சாப்மேன் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா லெஸ் அப்புறம் ஷாரோன். இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, 10 வயசான ஜெசிகா. இந்த 10 வயசான ஹோலி வெல்ஸும் இந்த 10 வயசான ஜெசிகா பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் எப்பயுமே ஒன்னாவே இருப்பாங்க. எங்க போனாலும் ஒன்னாவே போவாங்க. சொல்லப்போனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுறத பார்த்தாங்க அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தங்க சோகமானாலும் இன்னொருத்தங்க காமெடி பண்ணி மற்றவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா சுத்திட்டு இருப்பாங்க. ஹோலி வெல்ஸ் அப்படின்றவங்க ரொம்பவே அமைதியான ஒரு கேரக்டர். அதிகமா யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க, ரொம்பவே சைலண்டா இருப்பாங்க. ஆனா இந்த ஜெசிகா அப்படின்ற பொண்ணு அந்த மாதிரி கிடையாது. இந்த பொண்ணு ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். நிறைய இடத்த போய் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இதை தவிர இவங்க 2 பேர்த்துக்குள்ள எக்கச்சக்கமான ஒற்றுமைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒற்றுமை தான் ஸ்போர்ட்ஸ். இவங்க 2 பேர்த்துக்குமே ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஃபுட்பால் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டாலே இவங்க 2 பேரும் போயிட்டு ஃபுட்பால் விளையாடுவாங்க. இப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஹாலிடே வருது. இந்த ஹாலிடேல ஜெசிகா வந்துட்டு வெளியில வெக்கேஷனுக்காக போயிடுறாங்க. 2 வாரம் ஜெசிகா ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட ஹாலிடேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வராங்க. இப்படி இவங்க வந்த உடனே ஹோலி வெல்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹோலி வெல்ஸ் வந்து எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெசிகா இருக்கிறதுக்கு கரெக்டா ஒரு தெரு தள்ளி தான் இருக்காங்க. சரி, நம்ம முத வேலையா போயிட்டு ஹோலியை பாத்திரலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க அவங்க வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 11:45. இவங்க வீட்டுல இருந்து ஹோலி வெல்ஸோட வீட்டுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட இவங்களுக்கு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஜெசிகா அவங்களோட ஹாலிடேவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் ஹோலிக்காக இவங்க ஒரு செயின் வாங்கி வைக்கிறாங்க. அந்த செயின்ல ஹச் அப்படின்னு போட்டிருக்கும் 2 டால்பினோட டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஜெசிகா ஹோலி வெல்ஸோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்கள பாக்குறாங்க. ரொம்பவே 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட ஹாலிடேல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயம் நட்டாலியா அப்படின்ற இன்னொரு ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்து ரொம்ப நேரம் உட்காந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறாங்க. அடுத்து ஒரு 1/2 hour வந்துட்டு பாட்டு கேட்கறாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் நட்டாலியா அப்படின்ற அந்த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர்ல அந்த ஒரு பொண்ணு மட்டும் தனியா அவங்களோட வீட்டுக்கு போயிருது. இப்போ டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியானம் 3:15. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த ஃபுட்பால் டிஷர்ட் ஒன்று போட்டுக்கிறாங்க. அந்த டிஷர்ட்டுடைய பேக் சைட்ல இவங்களுடைய ஃபேவரட் பிளேயரான பேக்கம் அப்படின்றவங்களுடைய பேர் போட்டிருக்கு. இந்த சமயம் தான் ஹோலி வெல்ஸ் வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு எங்க 2 பேர்த்தையும் ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க அம்மாவும் இவங்க 2 பேர்த்தையும் நிறுத்தி வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா அந்த போட்டோ எடுக்கிறப்ப அங்க ஒரு கிளாக் இருந்திருக்கும். அந்த கிளாக்ல டைம் வந்து 5:04 அப்படின்னு காட்டியிருக்கும். அந்த போட்டோவை அவங்க சாயந்தரம் 5:04 எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டு அவங்க வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 6:10. 2 பேருமே மொட்டை மாடியில போயிட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. இப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்க 2 பேருக்கும் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச இவங்க சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட் கடைக்கு போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதனால இவங்க 2 பேரும் மாடியில இருந்து கீழே இறங்கி ஸ்வீட் கடையை நோக்கி போறாங்க. ஆனா இவங்க எப்படி வீட்டை விட்டு வெளியில போறாங்க அப்படின்ற விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாம போறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ண பெரிய தப்பு. இப்படி கொஞ்ச நேரம் போகுது. அன்னைக்கு நைட்டு 8 மணி ஆகுது. கீழே இருந்த வெல்ஸோட அம்மா வந்துட்டு 2 பொண்ணுங்களும் மேலதான் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி 8 மணி ஆயிருச்சு, ரொம்ப நேரம் ஆயிருச்சு, நம்ம போய் கூப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக இவங்க மொட்டை மாடி போய் பார்த்திருக்காங்க. அப்ப அங்க 2 பேருமே இல்ல. எங்க போனாங்கன்னே தெரியல. பின்னாடி எங்கேயாச்சும் விளையாண்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வீடு ஃபுல்லா தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்கேயுமே காணும். இதனால பயந்து போன இவங்க ஒருவேளை ஜெசிகாவோட வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஜெசிகாவோட
வீட்டுக்கு கால் பண்ணி இந்த 2 பொண்ணுங்களும் இங்க தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க, சொல்லிக்காமலே அங்க வந்துட்டாங்க போல இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஜெசிகாவோட வீட்டுல இருக்கிறவங்க அப்படியே இங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த 2 குடும்பத்துக்கும் ஒரு பயம் வருது. ஜெசிகாவோட அம்மா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெசிகா கையில போன் இருக்கு, அதனால ஜெசிகாவுக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெசிகாவுக்கு அடிச்சிருக்காங்க. ஆனா ரிங்கே போல அந்த பொண்ணோட கையில இருந்த அந்த போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்ச இவங்க கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம 9:55க்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்படி இவங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரம் கூட இவங்க வேஸ்ட் பண்ண கிடையாது. எடுத்த உடனே 400 போலீஸ் இறக்கி தேட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 3 ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த ஏரியா ஃபுல்லா பிரிச்சு தேட ஆரம்பிச்சாங்க. எடுத்த உடனே ஒரு கேஸ்ல 400 போலீஸ் வர்றது இதுதான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களும் இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஒரு 100 பேருக்கு மேல அவங்களாவே வாலண்டியராவே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தேடிட்டு இருக்கிறப்ப அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 பேருமே ஒன்னும் அவ்வளோ சின்ன பொண்ணுங்க கிடையாது. அவங்க 2 பேருக்குமே இந்த ஏரியாவை பத்தின எல்லா விஷயமே தெரியும், எல்லா வழியுமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப அவங்க எங்க காணாம போயிருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் விடாம தேடினாங்க. இப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சைட்ல இன்வெஸ்டிகேஷனும் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சில பேர் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அந்த பொண்ணுங்களை பார்த்ததா சொல்றாங்க. அதுல ஒரு நபர் அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6:30 மணி போல அந்த 2 பொண்ணுங்களும் ஃபுட்பால் டிஷர்ட் போட்டு நடந்து போனதை நாங்க பார்த்தோம். அந்த ஃபுட்பால் டிஷர்ட்டோட பேக் சைட்ல வந்துட்டு என்னோட ஃபேவரட் பிளேயரோட நேம் எழுதி இருந்தது. நான் என்னோட ஒய்ஃப் எல்லாம் கூப்பிட்டு அங்க பாரு, நம்ம ஃபேவரட் பிளேயரோட நேம் எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தேன். எங்க தெருவை கிராஸ் பண்ணி தான் அந்த 2 பொண்ணுங்களுமே போனாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தங்க, நானும் அந்த பொண்ணுங்களை பார்த்தேன், அவங்க காலேஜ் ரோட நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்ததா சொல்லப்பட்ட அந்த ஏரியாவில் எதனாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. இப்படி செக் பண்ணப்ப அவங்க 2 பேரும் கரெக்டா ஒரு 6:30 மணிக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டருடைய பார்க்கிங்கை கிராஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு கடை இருக்கு, அந்த ஸ்வீட்டு கடையில தான் கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு கேட்கறாங்க. அதுக்கு ஆமா, அந்த 2 பொண்ணுங்க இங்க தான் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா 6:33க்கு அவங்க காலேஜ் ரோட் ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சது. இதுக்கு மேலதான் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல. இதுல பல பேர்த்துக்கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த ஏரியாக்குள்ள அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஒயிட் கலர் வேன் வந்ததா சொல்றாங்க. அந்த ஒயிட் கலர் வேனை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா அங்க இருந்த அந்த மக்கள் சொன்ன அந்த தகவல்கள் எல்லாம் வச்சு அந்த ஒயிட் கலர் ட்ரக்கை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது காய்கறிகள் பழங்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு சாதாரண ட்ரக் தான் அப்படின்னு. போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவங்களோட பேரண்ட்ஸும் எங்களோட பொண்ணுங்களை நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்னு வீடு வீடா போயிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டா அவங்க அன்னைக்கு எடுத்துக்கிட்ட அந்த போட்டோவை போலீஸ் ஆபீசர்ஸ் மீடியாவில் எல்லார்த்திட்டுமே கொடுக்குறாங்க. சோசியல் மீடியாவிலும் இந்த கேஸ் வந்துட்டு பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. சொல்லப்போனா அந்த சமயம் எல்லா நியூஸ் பேப்பரோடைய ஃப்ரண்ட் பேஜ்லயுமே இந்த நியூஸ் தான் இருந்தது. இது ஒரு பெரிய கேஸா மாறுது. போலீஸ் ஆபீசர்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுங்க மட்டும் இல்லாம பக்கத்தில் இருந்த ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சர்ச் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு சின்ன குழுவும் கிடைக்கல. இந்த சமயம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு அந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா நேரம் ரொம்பவே தாண்டி போய்கிட்டு இருந்தது. அவங்க 2 பேரும் காணாம போயிட்டு 6 நாள் ஆகுது, அதாவது ஆகஸ்ட் 10. இப்ப ஹோலி வெல்ஸ் அப்புறம் ஜெசிகா இந்த 2 பொண்ணுங்களுடைய பேரண்ட்ஸும் போலீஸோட மீட்டிங்ல போயிட்டு கலந்துக்கிறாங்க. இந்த மீட்டிங்ல எங்க பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல, இது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, உங்களோட பொண்ணுங்களை நீங்க ரொம்பவே பத்திரமா பாத்துக்கங்க, எங்க போறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கிட்டே இருங்க, எங்களுக்கு நடந்த மாதிரியான இந்த விஷயம் வந்துட்டு இதுக்கு மேல யாருக்குமே நடக்க கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி வளர்த்துங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. Anyone who's got children must know what we're going through. Allow her up the street on her own at all. We don't allow her. No. Anywhere. No. கூடவே எங்க 2 பொண்ணுங்களையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நீங்க எங்களுக்கு தகவல் சொன்னீங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு பரிசு தொகைலாம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 1 மில்லியன் பவுண்ட்ஸ் நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எக்கச்சக்கமான கால்ஸ் வந்துட்டு வருது. இதுல மேக்சிமம் ஃபேக் கால்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இதுல தான் ஆகஸ்ட் 12ஆம் தேதி போலீஸ்க்கு ஒரு கால் வந்திருக்கு. நான் அந்த பொண்ணுங்களை பார்த்தேன், அந்த 2 பொண்ணுங்களையும் ஒருத்தன் அடிச்சு கார்ல ஏத்திக்கிட்டு இருந்தான்,
அந்த கார் நியூ மார்க்கெட் பிளேஸை நோக்கி போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இதை செக் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த 2 பொண்ணுங்களும் வேற பொண்ணுங்க, அது வேற கேஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரிஜிஸ்டர்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் யார் யாரெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களை கடத்திருக்காங்க, அவங்க கிட்ட தவறா நடந்திருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல மொத்தம் 260 பேர் வந்திருக்காங்க. அந்த 260 பேர்த்தையுமே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்படி இவங்க தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அதுல இருக்க யாருமே இல்லை அப்படின்னு தெரியுது. நாட்கள் போய்கிட்டே இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. இப்படி இருக்கிறப்பதான் 28 வயசான ஹாண்ட்லி அப்படின்ற ஒரு நபர் வந்து நியூஸ் சேனல்ஸ்ல நான் தான் அந்த 2 பொண்ணுங்களையும் கடைசியா பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்ல போனா அவங்க 2 பேரும் இவர்கிட்ட பேசினதாவும் சொல்றாரு. அவங்க 2 பேருமே சந்தோஷமா இருந்தாங்க. அவங்கள சுத்தி தப்பா எதுவுமே நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே என்கிட்ட இதே கேள்விதான் கேட்கறாங்க. நான் எல்லாத்துக்கிட்டையுமே இதை தான் சொன்னேன். அவங்க அப்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு அதை பத்திலாம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸ் ஆபீசருக்கு இவர் மேல டவுட் வருது. ஆகஸ்ட் 5ஆம் தேதியில இருந்து போலீஸ் ஆபீசர் இந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நபர் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி நான் தான் கடைசியா அந்த பொண்ணுங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹாண்ட்லியோட ஒய்ஃப் பேர் வந்து பாத்தீங்கன்னா கார். இவங்க ஒரு ஃபுல் டைம் டீச்சர் ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்கள்ல ரெஸ்யூம் போட்டு காத்திருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களும் இந்த பக்கம் போகும்போது என்கிட்ட வந்து காருக்கு ஃபுல் டைம் டீச்சர் ஜாப் கிடைச்சிருச்சா அப்படின்னு விசாரிச்சாங்க. இல்ல இன்னும் கிடைக்கல, ஆனா சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படின்னு நான் சொன்னேன். இதை கேட்ட உடனே அவங்க சரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் அங்கிருந்து அந்த காலேஜ் வழியா தான் போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நபர் மேல டவுட் வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் தீர விசாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவரோட வீடை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி சர்ச் பண்ணதுல அவரோட வீட்டுல எதுவுமே கிடைக்கல. சொல்லப்போனா அவரோட வீடே கம்ப்ளீட்டா கிளீனா இருந்திருக்கு. என்னாச்சு இந்த லெவலுக்கு பயங்கரமா கிளீன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கு இல்ல எங்களோட வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துருச்சு, அதனாலதான் நாங்க எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இவர் மேல இருந்த சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. இப்ப இந்த ஹாண்ட்லி யார் அப்படிங்கறத போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிக்கிறாங்க. ஹாண்ட்லி இவருக்கு 28 வயசு. இவருக்கு மேக்ஸின் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களுக்கு 25 வயசு. இவங்க 2 பேருமே 1999ல மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருக்குள்ளார ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. இதனால இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு வேலைக்காக 2001ல இந்த சோகம் அப்படின்ற இந்த இடத்துக்கு வராங்க. இந்த மேக்ஸின் கார் வந்துட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சிங் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஸ்கூல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோலி வெல்ஸும் ஜெசிகாவும் படிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே இந்த டீச்சரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, நிறைய தடவை போயிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த ஸ்கூலை விட்டு வெளியில போயிட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு ஃபுல் டைம் டீச்சிங் ஜாப் தேட போறாங்க அப்படின்ற விஷயமும் இந்த 2 பொண்ணுங்களுக்கும் தெரியும். இவங்க இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சப்ப இந்த சின்ன பொண்ணு ஹோலி வெல்ஸ் வந்து அந்த டீச்சருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ் யூ, தேங்க் யூ, see you around school. இதுல ஹாண்ட்லி வந்து ஒரு நியூஸ் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூனால எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு அவரை இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. முதல் இன்டர்வியூல அவர் என்ன சொன்னாரோ அதே விஷயத்த தான் இவர் எல்லா இன்டர்வியூலயுமே சொல்லியிருக்காரு. கூடவே இன்னும் அன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நான் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு ஆனா கிளியரா எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டினியூவா தேடிக்கிட்டு இருந்தப்ப எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இதுக்கப்புறம் டிடெக்டிவ்ஸ்லாம் அந்த பொண்ணுங்க கடைசியா இன்டர்நெட்ல யார்கிட்டயாச்சும் சாட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்தப்ப அவங்க இன்டர்நெட்ல யாருக்குமே சாட் பண்ணல அப்படின்ற விஷயமும் தெரியுது. இந்த சமயத்துல தான் டிடெக்டிவ்ஸ்க்கு ஒரு ஐடியா ஒண்ணு கிடைக்குது. அன்னைக்கு ஈவினிங் அந்த 2 பொண்ணுங்களுக்கும் என்னென்னலாம் நடந்துச்சோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அந்த ஒட்டுமொத்த டேவையுமே அப்படியே ரீக்ரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி பண்ணா ஒருவேளை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த விஷயத்த பாக்குறப்ப அவங்க பார்த்தா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். இது மூலியமா இந்த கேஸை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சாங்க. இதனால இவங்க கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு டிராமா கம்பெனிக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்களும் அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி அந்த டேவையை ரீக்ரியேட் பண்றாங்க. இப்படி இவங்க பண்ணப்ப ஹோலி வெல்ஸ் ஜெசிகா எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஹேர் ஸ்டைல், ஹேர் கட் எப்படி இருக்குன்றது முதற்கொண்டு அதே மாதிரியே பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே ரெட் கலர் ஃபுட்பால் டிஷர்ட், பின்னாடி அந்த ஃபுட்பால் பிளேயரோட நேம் எல்லாமே. அப்ப அவங்க எந்த டைம்ல வீட்டுக்குள்ள வீடியோ கேம் விளையாண்டாங்க, மாடியில வந்துட்டு விளையாண்டாங்க, ஸ்வீட் வாங்குறதுக்காக எந்த டைம் அந்த பார்க்கிங் லாட்டை வந்து கிராஸ் பண்ணி போனாங்க, எப்ப ஸ்வீட் வாங்கினாங்க முதற்கொண்டு எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்றாங்க. இப்படி இவங்க பண்ணதுனால பப்ளிக் கிட்ட இருந்து மறுபடியும் எக்கச்சக்கமான கால்ஸ் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட கால்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸுக்காகவே கிறிஸ் ஸ்டீவன்சன் அப்படின்ற ஒரு புது டிடெக்டிவும் போடுறாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சீக்கிரமாவே ஒரு நேஷனல் கேஸா மாறிடுச்சு. இந்த கேஸ்ல நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ற மாதிரி தெரியுது, அதனால இந்த கேஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் இவர் அந்த
இவங்க 2 பேர்த்தோட வீட்டையும் கடைசியா அவங்க இருந்த மாடியை அந்த ஏரியாவை அப்படின்னு ஒரு இடம் விடாம இன்ச் பை இன்ச்சா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க செக் பண்ணிட்டு வந்ததுல அந்த ஹண்ட்லியோட வீட்டு பக்கத்துல அந்த ஏரியாவில் எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்ல. அங்க அவங்களுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல. அந்த சமயத்துல ஃபாரன்சிக் இன்ஜினியரை வர சொல்றாங்க. வர சொல்லி ஜெசிகாவோட போனை வந்துட்டு நீங்க கம்ப்ளீட்டா ட்ரேஸ் பண்ணி எங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஜெசிகாவோட போனை வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணதுல 6:37க்கு கரெக்டா அந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னும் அது யாரோ ஒருத்தங்க மேனுவலா தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதுலயும் கரெக்டா சுவிட்ச் ஆஃப் ஆன அந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் ரோடு போகக்கூடிய அந்த லொகேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஹண்ட்லியோட வீடு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசருக்கு அந்த ஹண்ட்லி அப்புறமா அவங்க ஒய்ஃப் மேக்ஸைன் கார் மேல இன்னுமே சந்தேகம் அதிகமாகுது. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்கே தெரியாம அவங்க 2 பேர்த்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, எப்பப்ப எங்கெங்க போறாங்க அப்படிங்கறத நோட் பண்ணாங்க. மேற்கொண்டு அவங்க 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு தனித்தனியா வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த சமயம் தான் ஹண்ட்லியோட ஃபேஸ்ல சின்ன சின்ன காயங்கள் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த காயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஹண்ட்லி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வீட்டுல வளர்த்துற அந்த நாய் கூட விளையாண்டுகிட்டு இருந்தேன். அந்த சமயம் தான் இந்த காயெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றான். இந்த இன்டர்வியூல ஹண்ட்லியோட ஃபேஸை பாக்குறதுக்கு ரொம்பவே அழுகிற மாதிரி இருந்திருக்கு. கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு ஒரு மாதிரி இருந்திருக்கான். அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமும் பக்கத்தில் இருக்கிறவங்க சுத்தி இருக்கவங்கலாம் போயிட்டு நான் எதுவுமே பண்ணல, என்ன இந்த கேஸ்குள்ள கொண்டு வர பாக்குறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே புலம்பி இருக்கான். இப்ப மேக்ஸைன் கார் இன்டர்வியூ எடுத்தப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே நல்ல குழந்தைங்க, எனக்கு அவங்கள ரொம்பவே நல்லா தெரியும், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்றதுனால அவங்க எனக்கு லெட்டர்லாம் எழுதி அமைச்சாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த நியூஸ் வந்துட்டு வெளியில பயங்கரமா பரவ வெளியில் இருக்க ஒரு ஊர்ல இருந்து திடீர்னு போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல ஹாண்ட்லி வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது, இப்ப நியூஸ் சேனல்ஸ்லாம் ஏதோ நல்லவன் மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் சோகமுக்கு வரதுக்கு முன்னாடி அவன் எங்க ஊர்ல தான் இருந்தான், இங்க நிறைய மோசமான தப்புகள் எல்லாம் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஊருக்கு போயிட்டு செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சிருக்கு இவன் 11 பொண்ணுங்க கிட்ட தவறா நடந்திருக்கான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இன்னும் 9 சின்ன பொண்ணுங்க கிட்டையும் அவன் தவறா நடந்திருக்கான். இதுக்காக அவன் எக்கச்சக்கமான தடவை மாட்டியிருக்கான். ஆனா எந்த கேஸுமே கோர்ட்டுக்கு போல அப்படிங்கிறதுனால முறையை அவன் மேல ஃபைல் பண்ணல. இதனாலதான் போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணப்ப இவன் பேர்ல எந்த ஒரு ரெக்கார்டும் மாட்டல. இது மட்டும் கிடையாது, இவன் ரொம்பவே கொடூரமா நடந்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சில மிருகங்களை கூட்டு போயிட்டு அதை அடிச்சே கொலை பண்ணிருக்கான். இந்த ஹாண்ட்லி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் 1994ல கிளார் அப்படின்ற ஒரு பொண்ணை பாக்குறான். கொஞ்ச நாள் இவங்க 2 பேருமே பேசியிருக்காங்க, லவ் பண்ணிருக்காங்க, பிடிச்சு போயிட்டு கல்யாணமும் பண்ணிருக்காங்க. ஆனா கிளாருக்கு இவனை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போக போக தான் தெரிஞ்சிருக்கு இவன் ரொம்பவே மோசமானவன். இவன் ரொம்பவே கோவப்படுவானா, கோவப்படும் போதெல்லாம் இவன் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி ரொம்ப வித்தியாசமா நடந்துப்பான். இதனால பயந்து போன கிளார் வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா 5 வருஷம் ஆயுமே இவன் தராமலே இருந்திருக்கான். இதுக்கப்புறம் 1998ல எமா அப்படின்ற ஒரு 15 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுனால கொஞ்சம் மாசம் கூட இவன் கூட வாழ முடியல. அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருக்கான். இதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுல இருக்கவங்க என்னாச்சுன்னு கேட்டப்ப அவன் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே அவங்க என்ன கொலை பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த அதே வருஷத்துல அடுத்த சில நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா கேட்டி அப்படின்ற இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்களும் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டு குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்கள போட்டு பயங்கரமா கொடுமை பண்ணியிருக்கான். இதனால அவங்களும் இவன் கூட இல்லாம கிளம்பி போயிருக்காங்க. இப்படி இவன் 5 பொண்ணுங்க மேல கல்யாணம் பண்ணியிருக்கான். இவன் கடைசியா பண்ண பொண்ணு தான் மேக்ஸின் கார். இந்த ஹாண்ட்லிக்கு மேக்ஸின் காரை ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது. அவங்கள பயங்கரமா இவன் லவ் பண்ணியிருந்தான். இப்படி எல்லாருமே சொல்றதுனால இவங்க கிட்ட போயிட்டு உங்ககிட்ட அவர் எப்படி நடந்துப்பாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க ரொம்பவே லவ்லியான ஒரு பர்சன், என் மேல நிறைய கேர் வச்சிருக்காரு, நிறைய கிஃப்ட்லாம் தருவாரு, என்ன பத்திரமா பாத்துக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா ஹாண்ட்லியோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு இவங்க கிட்ட மட்டும்தான் அவன் கரெக்டா இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் ஆகஸ்ட் 16 அன்னைக்கு, அதாவது அந்த 2 பொண்ணுங்களும் காணாம போயிட்டு 12 நாள் கழிச்சு இந்த ஹாண்ட்லி மேக்ஸின் கார் இவங்க 2 பேர்த்தையுமே இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு போறாங்க. மறுபடியும் இவங்களை விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேக்ஸின் கார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்ப அவங்க ரொம்பவே கேஷுவலா பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுல இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஹாண்ட்லி அந்த சமயத்துல வெளியில நாய் கூட விளையாண்டுகிட்டு இருந்தாரு. அப்பதான் அவர் அந்த 2 பொண்ணுங்க கிட்டையும் பேசினதா சொன்னாரு. நான் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இடையில நிறைய தடவை பர்சனலாவே அந்த 2 பொண்ணுங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பார்த்துட்டேன். அவங்க அந்த சைட்ல இருந்து வந்தாங்க, என்னை பத்தி கேட்டாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அவர் சொன்னாரு. மத்தபடி வேற எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹண்ட்லியை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இந்த ஹண்ட்லி மேக்ஸின் காருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்திருக்காரு, எதுவுமே பேசல. போலீஸ் ஆபீசர் சொல்லுங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்திருக்காரு. ரொம்பவே அமைதியா இருந்திருக்காரு.
வேற எதுக்குமே பதில் சொல்லல. அவங்க கிட்ட நீங்க பார்த்தப்ப ஹோலி வெல்ஸ் வந்துட்டு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா இவர் எதுவுமே பேசல. ரொம்பவே சைலண்டா இருந்திருக்காரு. அப்படியே அமைதியா இருந்ததா சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ரொம்பவே டவுட் வருது. சொல்லப்போனா இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே இந்த டவுட் வரும். Blonde hair, shoulder length, very slim. I can't remember anything else about it. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த பொண்ணுங்க கிட்ட நீங்க பிசிக்கல் கான்டாக்ட்ல இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இவனோட முகத்துல பயங்கரமான பயம் தெரிஞ்சிருக்கு. ஆகஸ்ட் 4 அன்னைக்கு மேக்ஸைன் கார் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளதான் நைட் இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்சப்பதான் தெரியுது அன்னைக்கு நைட் அவங்க அந்த வீட்லயே இல்ல. சொல்லப்போனா அவங்க அந்த ஊர்லயே கிடையாது. மேக்ஸைன் கார் பக்கத்து ஊர்ல ஒரு பார்ட்டிக்காக வெளியில போயிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப ஏன் அவங்க போய் சொல்லணும்? இந்த விஷயம் தெரிஞ்சும் இதை நிரூபிக்கிறதுக்கு கரெக்டான எவிடன்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணாம அப்படியே விட்டுருக்காங்க. இதுல ஹாண்ட்லி ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கூலை வந்துட்டு ஏற்கனவே போலீஸ் ஆபீசர் சர்ச் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மறுபடியும் இந்த தடவை கிளியரா பண்ணும் அப்படிங்கறதுனால செகண்ட் டைம் போயிட்டு ஒரு இடம் விடாம இன்ச் பை இன்ச்சா சர்ச் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நாள் போனதுக்கு அப்புறமா இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஒண்ணு கிடைக்குது. அங்க எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருந்திருக்கு. அதுல நிறைய வேஸ்ட் பொருட்கள்லாம் வந்துட்டு கொட்டி வச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்த சர்ச் பண்ணிட்டு இருந்தப்ப வரிசையா 3 டஸ்ட்பின் அவங்க பாக்குறாங்க. அந்த டஸ்ட்பினை சர்ச் பண்ணப்ப அதுக்குள்ள இருந்து 2 ஃபுட்பால் டி-ஷர்ட் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த டிடெக்டிவ் ஸ்டீவன்சன் கொஞ்சம் கூட யோசிக்காம இது அந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 டி-ஷர்ட்ல எதனாச்சும் டிஎன்ஏ எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக அதை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த டி-ஷர்ட்ல ஹண்ட்லியோட டிஎன்ஏ சாம்பிளும் கிடைச்சிருக்கு. உடனடியே அவனை அரெஸ்ட் பண்றாங்க. சொல்லப்போனா அவங்க ஒய்ஃப் மேக்ஸைனையும் அரெஸ்ட் பண்றாங்க. 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. மறுபடியும் அவங்களோட வீடு, கார் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையுமே சர்ச் பண்ணாங்க. இப்படி இவங்க ஹாண்ட்லியோட காரை பார்த்தப்ப அவரோட கார்ல 4 டயருமே புது டயர் அப்படின்னு தெரியுது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த டயரையும் செக் பண்றாங்க. இப்படி செக் பண்ணப்ப அந்த டயரோட கேப்ல மண்ணு, சிமெண்ட், செங்கலோட தூள் இதெல்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. இந்த டயரை எதனால இவன் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த டயரை இவன் எங்க கொடுத்து சேஞ்ச் பண்ணானோ அந்த இடத்துக்கு போயிட்டு முன்னாடி இருந்த டயர் எங்க அப்படின்ட்டுலாம் விசாரிச்சிருக்காங்க. இப்படி விசாரிச்சப்ப அந்த மெக்கானிக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டயருமே மாத்த சொன்னாரு. கூடவே நம்பர் பிளேட்டையும் மாத்த சொன்னாரு. நான் ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு நான் புதுசா ஒரு ஜாபுக்கு போறேன், அந்த ஜாபுக்காக தான் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது எல்லாமே என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஆகஸ்ட் 5 அப்படின்னு சொல்றாரு. சொல்லப்போனா ஹோலி வெல்ஸ், ஜெசிகா அவங்க 2 பேருமே காணாம போனதுக்கு அடுத்த நாளே இந்த டயர்களை மாத்தி இருக்காரு. இப்ப மேக்ஸின் கார் கிட்ட எதனால நீங்க போய் சொன்னீங்க, நீங்க அப்ப ஊர்ல இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க புதுசா ஒரு கதை சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹாண்ட்லி வந்துட்டு எக்கச்சக்கமான தப்பு வந்துட்டு முன்னாடியே பண்ணி நிறைய தடவை போலீஸ் வந்துட்டு புடிச்சிட்டு போயிருக்காங்க. இதுக்கிடையில கடைசியா ஒரு தடவை இந்த தப்ப நீ தானடா பண்ண அப்படின்னு சொல்லி போலீஸ் புடிச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த தப்ப அவர் பண்ணல அப்படின்ற விஷயம் வந்து போலீஸ்க்கு தெரிய வந்தது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரி நீ வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இவர் முன்னாடியே பல தப்பு பண்ணதுனால இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தப்பு இவரு தான் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி தப்பா இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க இருந்தேன். எனக்கும் அந்த 2 பொண்ணுங்க வந்து கேட்டு போன விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இது மூலமா என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வீண் பழியில மாட்டிக்காம இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹாண்ட்லி கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் எவ்வளவு கேட்டும் இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க போலீஸ் ஆபீசர் ஒருவேளை ஹாண்ட்லி வந்து மென்டலி எதனாச்சும் டிஸ்டர்ப் ஆயிருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதனால டாக்டர்ஸ் வந்துட்டு ஹாண்ட்லியை தனியா கூட்டு போயிட்டு செக்அப் பண்றாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த 2 பொண்ணுங்களையும் போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு இடம் விடாம சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல தான் யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. If they are indeed those of Holly Wells and Jessica Chapman. ஆகஸ்ட் 17 மதியானம் 12:30 மணிக்கு யாரோ ஒரு நபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஒரு டிச்சுக்கு பக்கத்துல 2 சின்ன பொண்ணுங்களுடைய சடலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களும் காணாம போன அந்த இடத்துல இருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. போயிட்டு அதை பார்த்தவங்க கிட்ட நீங்க யார் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு நான் வழக்கமா என்னோட வேலையை முடிச்சுட்டு இந்த வழியா தான் போயிட்டு இருப்பேன். இப்ப கொஞ்ச நாளா இந்த பக்கம் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசம்
வித்தியாசமான வாடை ஒண்ணு அடிச்சுக்கிட்டு இருந்தது. அது எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பேன். இப்படி இருக்கிறப்பதான் இன்னைக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போனேன். அப்பையும் அந்த வாடை ரொம்பவே பயங்கரமா அடிக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்திட்டையுமே சொல்லி எல்லா இடத்தையும் தேடி பாருங்க, இந்த வாடை எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்பதான் டிச்சு கிட்ட கடந்த இந்த 2 சடலங்களையும் பார்த்தோம். இது ரொம்பவே அழுகி போன மாதிரி இருந்தது. உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அந்த சடலத்தை கொண்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அந்த சடலத்தை யாரோ ஒருத்தங்க எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அது பயங்கரமா டீகம்போஸ் ஆன நிலைமையில கிடைச்சிருக்கு. இந்த சடலம் கிடைச்ச அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்திருக்காங்க. பக்கத்துல எதுவுமே கிடைக்கல. ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி அங்க மரங்கள்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. அதுல ஒரு மரத்துல ஒரு ஹேர் சாம்பிள் கிடைச்சிருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப அந்த மரத்துக்கிட்ட அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து கொண்டு வந்து இங்க எரிச்சு அந்த டிச்சில் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப ஆகஸ்ட் 21 அது ஜெசிகாவுடைய ஹேர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப அங்க கிடைச்ச அந்த 2 பொண்ணுங்களுடைய சடலமும் ஹோலி வெல்ஸ் அப்புறம் ஜெசிகாவுடைய தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்படி அவங்களோட உடம்பு வந்துட்டு பயங்கரமா அழுகி போயிருந்ததுனால அவங்க எந்த நேரத்துல இறந்தாங்க, கடைசியா அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த கரெக்டா சொல்ல முடியல. ஆனா அவங்க கண்டிப்பா மூச்சு திணறி தான் இறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் இவங்க அந்த சடலத்தை பாக்குறப்ப யாரோ ஒருத்தங்க அந்த பொண்ணுகிட்ட தவறா நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட ஃபேமிலிக்கு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்களோட குடும்பம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுது. செப்டம்பர் 2002ல அவங்க 2 பேர்த்தோட சடலத்தையும் நல்ல முறையில் அடக்கம் பண்றாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு 2000 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. இதுல ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, டீச்சர்ஸ், ஆபீசர்ஸ், பக்கத்துல இருந்தவங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதை தாண்டி அன்னைக்கு ஆன்லைன்ல மட்டுமே 31,000 பேருக்கு மேல இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 24 அன்னைக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்ல அந்த பொண்ணுங்களோட டி-ஷர்ட்ல பின்னாடி போட்டிருந்த அந்த டேவிட் பெக்கமே வந்துட்டு அந்த பொண்ணுங்க காணாம போயிருந்த அந்த சமயமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்குலாம் பிரஷர் பண்ணி அந்த பொண்ணுங்களை கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்களும் இறந்துருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச்ல ஒரு ஃபர்ஸ்ட் கோல் போட்டு இந்த கோல் வந்துட்டு அவங்களுக்காக அப்படின்னு சொல்றாரு. இதுல ஹண்ட்லி இது கூட சம்பந்தப்படுத்துற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இப்பதான் டஸ்ட்பினுக்குள்ள இருந்த அந்த டி-ஷர்ட்ஸை செக் பண்ணப்ப அதுல வித்தியாசமான ஒரு ஃபைபர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரியான ஒரு ஃபைபர் வந்துட்டு ஹாண்ட்லியோட ட்ரெஸ்லையும் ஷூலையும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் போக அந்த சடலம் கிடைச்ச அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சர்ச் பண்ணப்ப அதுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சிமெண்ட், செங்கல், மண்ணெல்லாம் கொட்டி வச்சிருந்திருக்காங்க. அங்க இருந்து சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த ஹாண்ட்லியோட டயர்ல இருந்த அந்த சாம்பிள்ஸோட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அது மேட்ச் ஆகுது. இதனால இந்த கார் வந்து அந்த இடத்துக்கு அந்த சமயத்துல போயிருக்கு அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இதே மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து நிறைய எவிடன்ஸை திரட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே வச்சு நீ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க. இதுல இவரு மேல மட்டும் கேஸ் ஃபைல் பண்ண கிடையாது, இவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மேக்ஸின் கார் மேலும் கேஸ் போடுறாங்க. இதுல ஹாண்ட்லியை டெஸ்ட் பண்ண டாக்டர்ஸ் வந்துட்டு ஹாண்ட்லி மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதனால அவனை ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கிறாங்க. ரொம்ப நாள் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு வராமலே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. இதுல ஹண்ட்லி ஜெயில இருந்த அந்த சமயமும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸைன் வந்து ஹண்ட்லிக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டர்ல இப்பயும் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்களுக்கு இடையில இருந்து அந்த கம்யூனிகேஷனையும் ஸ்டாப் பண்றாங்க. இந்த ஹாண்ட்லி வந்து ஜெயில இருந்த அந்த சமயம் சுத்தி இருந்தவங்க நிறைய பேர் நீ தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த சமயம்லாம் அவன் பயங்கரமா டிப்ரெஸ் ஆயிருக்கான். இதனால 9th ஜூன் 2003 ஜெயில இருந்த போய் நிறைய மாத்திரைகளை போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் இதை கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை ரெக்கவரி பண்ணி வெளியில கூட்டு வராங்க. அந்த ஆகஸ்ட் 4 அன்னைக்கு உண்மையாலுமே ஹாண்ட்லியோட வீட்டுல என்ன நடந்தது, ஹாண்ட்லி ஏன் அவங்க 2 பேர்த்தையுமே கொலை பண்ணா, கூடவே எப்படி கொலை பண்ணா அப்படிங்கிறதும் தெரியல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போன அந்த 2 பொண்ணுங்களுமே இந்த மேக்ஸைன் டீச்சரோட அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போயிருக்கணும். அப்ப இந்த ஹாண்ட்லி வெளியில நின்னுகிட்டு அவங்க கிட்ட பேசி இருக்கணும். மேக்ஸைன் எங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 பொண்ணுங்களும் கேட்டப்ப அவங்க உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அவங்க 2 பேர்த்தையுமே உள்ள கூட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே அந்த சமயம் வீட்டுல மேக்ஸைன் கார் இல்ல. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேக்ஸைன் வந்துட்டு இவருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த போன் கால்ல இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கு. அந்த கால்ல நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இந்த நபர் வந்துட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட சரி இவங்க மேக்ஸைனோட ஹஸ்பண்ட் தான், நம்மளோட டீச்சரோட ஹஸ்பண்ட் தான், டீச்சர் வந்துட்டு உள்ளதான் இருப்பாங்க போல இருக்கு, நம்ம நம்பி போலாம் அப்படின்ட்டு உள்ள வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த நபர் வந்துட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டு அவங்கள கொலை பண்ணி எரிச்சு தூக்கி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்லயும் கடைசி வரைக்குமே நான் எந்த ஒரு தப்பையுமே பண்ண கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். இதுக்கப்புறம் டிசம்பர் 1, 2003 ஒரு கோர்ட் ஹியரிங் நடந்திருக்கு. இந்த ஹியரிங்ல ஆமா அன்னைக்கு அந்த 2 பொண்ணுங்களும் என்னோட வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டான். ஆனா அந்த சமயம் கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத மாதிரியான இன்னொரு புது கதையை ஒண்ணு சொல்லியிருக்கான். அன்னைக்கு ஹோலி வில்ஸும் ஜெசிகாவும் ஹெல்ப்
ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் அவங்கள பார்த்தப்ப அவங்களோட மூக்குல வந்துட்டு ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. அதனால நான் தான் வீட்டுக்குள்ள பாத்ரூம் இருக்கு, போயிட்டு வாஷ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றோம். அந்த சமயம் ஆண்ட்லி வந்துட்டு ஏற்கனவே அந்த நாயை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்ததுனால அங்க இருந்த பாத் டப் ஃபுல்லா தண்ணி நப்பி வச்சிருந்தாங்க. அப்ப ஹோலி வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் தவறுதலா அந்த பாத் டப்புக்குள்ள விழுந்து மூச்சு முட்டி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதுவும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்களோட மூக்குல வந்துட்டு ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. அந்த ரத்தத்தை துடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி நான் மூக்க பிடிச்சிட்டு இருக்கிறத வெளியில இருந்து ஜெசிகா உள்ளார வந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னு பயங்கரமா கத்துனாங்க. இந்த சத்தம் கேட்டு யாராச்சும் வந்து தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக நான் அவங்களோட வாயை போத்தினேன். அவங்களும் மூச்சு திணறி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு கதையை சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் செத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் என்ன காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த கதையை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னே தெரியல. இது அந்த சமயத்துல கேட்ட எல்லாத்துக்குமே பயங்கரமா கோவம் வந்துச்சு. சொல்லப்போனா இந்த மாதிரியான ஒரு கேவலமான கதையை கேட்டதுக்கு அப்புறமா அந்த கோர்ட்ல இருந்த ஒருத்தர் கூட இதை நம்பல. ஹாண்ட்லிக்கு எதிராக எல்லா எவிடன்ஸுமே ரொம்பவே கிளியரா இருந்தது. இந்த டிசம்பர் 3, 2003 அப்ப இந்த மேக்ஸைனும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆகஸ்ட் 4 அன்னைக்கு ஹாண்ட்லி வந்து எனக்கு கால் பண்ணா. அப்ப நான் பக்கத்து ஊர்ல பார்ட்டியில இருந்தேன். அந்த போன் கால்ல நான் ஹோலி வில்ஸையும் ஜெசிகாவையும் பார்த்ததா சொன்னான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே காணாம போனோம். அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி அந்த பொண்ணு மூக்குல ரத்தம் வந்துச்சு, நான் தான் வீட்டுக்குள்ள போயிட்டு கழுவிட்டு போ அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரியான இந்த கதையை அன்னைக்கே வந்துட்டு என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களையும் கண்டுக்கல. இதுக்கப்புறம் நிறைய ஹியரிங் வந்துட்டு கோர்ட்ல போயிட்டே இருந்தது. டிசம்பர் 10, 2003 அன்னைக்கு நடந்த ஹியரிங்ல இவன் அந்த 2 பொண்ணுங்கிட்டயுமே தப்பா நடந்திருக்கான் அப்படின்றது டிஎன்ஏ எவிடன்ஸோட தெரிய வந்தது. டிசம்பர் 17, 2003 கடைசி ஹியரிங்ல இவங்க 2 பேருக்குமே தண்டனை அறிவிச்சாங்க. இதுல மேக்ஸைன் காருக்கும் அந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. சொல்ல போனா அவங்க அந்த சமயத்துல அந்த ஊர்லயே இல்ல. இதனால அவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது, வெளியிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடறாங்க. ஆனாலும் இவங்க வந்துட்டு பொய்யை மறைச்சிட்டாங்க அப்படின்றதுனாலையும் இந்த வழக்கை வந்துட்டு திசை திருப்பி இருக்காங்க அப்படின்றதுனாலையும் அவங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. இந்த ஹாண்ட்லிக்கு ஆயுள் கால தண்டனை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் 2005ல ஹாண்ட்லியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மறுபடியும் ஒரு ரீ அப்பீல் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இவனோட மென்டல் கண்டிஷன் அது இதுன்னு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு 29 செப்டம்பர் 2005 இவனோட ஆயுள் கால தண்டனையை கேன்சல் பண்றாங்க. இதுக்கு பதிலா 40 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2042ல இவன் வெளியில வருவான். இந்த ஜெயில் தண்டனை அப்ப இவனுக்கு பரோல் கூட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் வெளியில வர்றப்ப அவனுக்கு வயசு 68 இருக்கும். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.